தமிழ் அமுது இனிய நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பாரதியார் பாடல் பாப்பா பாட்டு. இதிலிருந்து நாம் பாரதியாருடைய பாடல்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எனக்கு 2 சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. ஒன்று, நான் கோயிலை படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நகர பேருந்திலே செல்கின்ற பொழுது அங்கே பைக் ஓட்டிக்கு செல்வர்களெல்லாம் வரிசையாக நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த பேருந்தில் இருக்கிற உட்கார்ந்து கொண்டிருக்கிற தகப்பனாரிடம் ஒரு சின்ன குழந்தை நிறைய கேள்விகளை கேட்டது. ஏறத்தாழ அந்த பஸ் புறப்பட்டு சென்று அதனுடைய இடத்தை அடையும் வரை அந்த தகப்பனிடம் அந்த குழந்தை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது. அவரும் தளராமல், அதன் மீது எந்த ஒரு கோபப்படாமல் அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி கொண்டு வந்தார். இது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அவரிடம் சென்று பேருந்து இறங்கியுடன் போய் சென்று, இவ்வளோ பொறுமையாக சொல்கிறீர்களே, மற்றவர்களாக இருந்தார்களே, குழந்தையை கடிந்து விடுவார்களே என்று கேட்டேன். அவர் கூறினார், இந்த வயதிலே தான் அவர்களுக்கு கேள்வி கேட்கின்ற ஒரு எண்ணம் வரும். அதை நாம் மதித்து அவர்களிடத்திலே நமக்கு தெரிந்த பதிலை அவர்கள் கொடுத்தால் அவர் பசுமரத்தாணி போல் பதியும். இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு அடிப்படை என்று சொன்னார்கள். இதே மாதிரி திரும்பவும் நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே ஒரு இன்ப பயணம் சென்றிருக்கிற பொழுது மாமல்லபுரத்திலே ஒரு ஆசிரியையும் அவர்கள் அழைத்து வந்த சிறுவர்களுக்கெல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் அந்த பஞ்சபாண்ட ரதமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு அமைதியாக அவர்கள் விவரித்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய குழந்தை ஏதாவது வீட்டிலேயோ வெளியிலேயோ பேச ஆரம்பித்தால், கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நாம் என்ன சொல்கிறோம்? உடைய வாயை பொத்தி கொண்டு அமைதியாக வா என்று சொல்கிறோம். இதுதான் நாம் செய்கின்ற தவறு. இந்த தவறிலே இன்றைக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுமா? பெரியவராகிய பாரதி அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அதற்கு உதாரணம் பாப்பா பாட்டு. அந்த பாப்பா பாட்டிலே அவர்கள் அந்த குழந்தை எவ்வாறு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு சுதந்திரம் தர வேண்டும், அது பாடும்பொழுது எந்தெந்த உயிர்களெல்லாம் பரிவுடன் அது நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய கடமை என்ன, அந்த சின்ன வயதாக இருந்தாலும் கூட அவருடைய கடமை என்ன, அவர் நல்ல ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பது குறித்தும், அவர்கள் சிறுமியை கண்டால் அதை கண்டு பொங்கியிட வேண்டும் என்பது குறித்தும் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாப்பா பாட்டில் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பதும், அவர்கள் மொழிப்பற்று நாட்டுப்பற்று போன்றவற்றோடு இருக்க வேண்டும் என்பதையும் மிக சுருக்கமாகவும் அதே நேரத்தில் இனிமையாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலை நம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே படிக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல முறையிலே அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு முதலாவதாக பாப்பா பாட்டு சொல்லிக் கொடுங்க. பாப்பா பாட்டை நாம் பார்ப்போமா? சுறுசுறுப்பு என்பதை எடுத்துக்கொள்க. அவர் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா என்று சொன்னார். அதனுடைய சுதந்திரம் எவ்வளவு தூரம் வேண்டும் என்பதற்கு அவர் சின்னஞ்சிறு குருவி எடுத்து காட்டியுள்ளார். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பாப்பா என்று அந்த சிட்டுக்குருவி போல அந்த குழந்தையின் உள்ளத்தை பறக்க வைத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த பரிவு என்கின்ற தலைப்பில் அவர் கொடுத்திருப்பது, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திரியும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேண்டும் என்று பாப்பா. அந்த காக்காயை கூட அது திருடுற எண்ணம் இருந்தால் கூட அதன் மீது கோபம் கொள்ளக்கூடாது, அதன் மீது ஒரு இறக்கப்பட வேண்டும் சொல்கிறார். அடுத்தது இந்த பரிவோடு தலைப்பிலேயே அவர் சொல்கிறார், வாழை பொடிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, வாழை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா என்கிறார். இதில் தொடர்ச்சியாக வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்று சொல்கிறார். அந்த குழந்தைக்கு அதனுடைய கடமை எடுத்து, என்ன கடமை? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா என்று அதற்குரிய வேகம் நல்ல முறையிலே அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது அவள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா என்ற திருமூலர் சொல்வதைப் போல
அது காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கல்வி கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று அவர் சொல்லுகிறார். மாலையிலே குழந்தைகளை இன்றைக்கு தான் வீட்டிலே அடைத்து வைத்து அவர்களுக்கு நிறைய புத்தகங்களையும் நிறைய பாடங்களையும் கொடுத்து அவருக்கு நிறைய இடத்திலே அவர்களுக்கு சென்று படிக்கும் வேண்டும் என்பதையெல்லாம் இது நேர்கொண்டு நேரத்திலே அதை மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொடு பாப்பா என்று பெற்றோர்களுக்கு அவர்கள் நல்ல அறிவுரை கூறுகிறார். அடுத்தாக பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்றவர் எதிர்காலத்திலே அது பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் அதற்கு நல்ல ஒழுக்கத்தை பேணும் என்பதற்கும் கூறுகிறார். அடுத்தாக சிறுமை கண்டால் சிறுமை கண்டால் பொங்கியதுன்னு சொல்கிறது பொழுது, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி விழுத்து விடு பாப்பா, முகத்தில் உவிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அதை சொல்ல விட்டதோடு நம்பிக்கையும் அவர் நம்பிக்கை எப்பாடு குழந்தையை வளர்த்து கொள்ள வேண்டும். துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா என்று அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் வளர்க்கிறார். அதே மாதிரி அதே நேரத்தில் சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொல்லை தட்டாதே பாப்பா, தேம்பி எழும் குழந்தை நொண்டி, நீ திடங்கொண்டு போராடு பாப்பா என்று அதற்கு புதிய உலகத்தையும் காண்பிக்கிறார். அதே மாதிரி நாட்டுப்பற்றி சொல்கிற பொழுது தாய்மொழியையும் அவர்கள் அந்த இடத்துல வளர்க்க வந்து சொல்கிறார். தமிழ் திருநாடு தன்னை பற்றி எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிர்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று தேசபக்தியும் மொழிப்பக்தியும் அங்கே குறிப்பாக சொல்கிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்ததடி பாப்பா, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம், அது தினமும் புகழ்ந்தடி பாப்பா என்று அவர் கூறுகிறார். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. எங்களுடைய திருவள்ளுவர் முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் 9ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய எதிர்காலம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று ஒரு வைத்தோம். அதில் எழுதியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியே ஒருவரை பார்த்து காய்ப்பிடிப்பது போல எழுதியிருந்தார்கள். அதில் ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் 10 தப்பு இருந்தது. அப்பொழுதுதான் நினைத்து கொண்டேன், தமிழுக்காக போராட்டம் செய்ய வந்த காலத்திலே எங்களுடைய தலைமை ஆசிரியர் அழைத்து, தமிழ் பாடத்திலே 40 மார்க் வாங்கியவருக்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். யாரும் 40 மார்க் வாங்காதனாலே திரும்பி போய்விட்டார்கள். எனவே நம்ம தமிழகத்திலிருந்து படிக்கிற மாணவர்கள் எல்லாம் தமிழை நன்றாக கற்று ரகரம் எல்லாம் நன்றாக கற்று தமிழிலே பாண்டித்தியம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தையும் சொல்கிறோம். அடுத்து வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிழக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என்று கிழக்கிலே பங்காள விழாக்கடலும் தெற்கிலே இந்து மகாசமுத்திரத்தையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். வேதம் உழைத்தது இந்த நாடு, நல்ல வீரம் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடி பாப்பா என்று நம்முடைய பாரத தேசத்தையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்முடைய தாயாக நினைத்து பாரத தேசத்தையும் நாம் நாட்டுப்பற்றோடு சேர்ந்து அதற்கு நாம் அஞ்சல் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று நம்முடைய சமத்துவத்தையும் அந்த நேரத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாட்டின் மூலம் நாம் ஏதும் ஜாதி மத பேதம் கூடாது என்பதை சொல்லி கடைசியாக சொல்கிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் எறுதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், வாழும் முறைமையுடைய பாப்பா என்று நம்முடைய மனதிலே திடமாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், எதை கண்டும் அஞ்சாது இருக்க வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று கூறி நாம் நாளைக்கு நல்லதொரு பாடலை நாளை பார்ப்போமா. நன்றி, வணக்கம். 10 நிமிஷம் ஆச்சு.